வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் உங்களோட ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸாக பார்ப்போம். அதுலேயும் குறிப்பாக அந்த டாப் 5 ஸ்கூட்டர்ஸ் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருப்போம். சரி, ஓகே. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார் மெடிச்சன் இந்த கிழக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆர்டர் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்ல ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனான ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கப்ப நிச்சயமா இந்த ஒரு ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெயிலடி டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு அதில் ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான டிசைனு இந்த ஸ்கூட்டரில் இருக்கிறது. ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க க்ளவுட் பாக்ஸு, இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு 19 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ், ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான அந்த ஒரு ஃபுட்போர்டுன்ற மாதிரி விஷயங்கள் இந்த வெஹிக்கிளோடைய டிசைனை அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ரேஞ்சில் தான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும், அதுக்கடுத்து லைட்ஸ் பொறுத்த அளவுக்கு ஹாலஜன் லைட் செட்டப்பும் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. ஆமாங்க, அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு லேஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னுடைய 7.71 bhp பவர்ஸும் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு ஒரு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 60 வரைக்கும் நல்ல பிக்கப் இருக்குது. அந்த ஒரு 70-80லாம் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிஷியல் மெயின்டைன் பண்ணினா மேபி கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம், பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான். ஃப்ரண்ட் பிரேக்கில் ஓரளவுக்கு நல்ல பைட் இருக்குது, பின்னாடி பிரேக்கில் கொஞ்சம் பைட் கம்மியாக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் ஓவரலாக பார்க்கும்போது அந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்ன்றது ஒரு எனாஃபான ஒரு விஷயம்னே சொல்லலாம். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 88,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 91,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோ ப்ளஷர் ப்ளஸ் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வைக்கல டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு குறை கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேன்சியரான ஒரு டோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இதில் கொடுத்துருக்க அந்த ஒரு கலர் ஸ்கீம்ஸ் ஆப்ஷன் இந்த வெஹிக்கிளோடைய டிசைனை இன்னுமே ஒரு நல்ல பெட்டர் ரேஞ்சில் வச்சுக்கிட்டு இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஆமாங்க, அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இதனுடைய அந்த ஒரு பவர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, மற்ற 110cc ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய பவர்ன்றது நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. டாப் ஸ்பீட் 75 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் இதால் அதுக்கு மேலே கொஞ்சம் பெட்டராகவே போக முடியுது. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 50 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜும் நல்லா இருக்குன்றப்ப ரியலி நல்ல ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்குலாம் கிடையாது, பின்னாடியும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்லாம் கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருப்பாங்க. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். அந்த வெஹிக்கிளோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு எனாஃபாக இருக்குன்னு வச்சிங்களேன். சரி, ஆக மொத்தத்தில் வண்டி ஆர்டர் ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 83,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 87,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட டியோ 110. என்னப்பா ஃபேமிலி ஸ்கூட்டர்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூட்டர் காமிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கும், அட் த சேம் டைமில் ஃபேமிலி பர்பஸும் உங்களால் ஓரளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் நல்லாவே பண்ண முடியும். ஏன்னா மற்ற ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ் மாதிரி இதோடைய அந்த ஒரு ரைடிங் போர்ஷன் அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அக்ரெசிவாக அப்படியே அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி டோன்லையும் இருக்கும், அட் த சேம் டைமில் உங்களோட அந்த ஒரு ஸ்போர்ட்டினஸையும் நீங்கள் இந்த வெஹிக்கிளோட டிசைன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம், வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவான டிசைன் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். நிச்சயமாக டிசைன் விஷயத்தில் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வெஹிக்கிளை, அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணிக்க அந்த
ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த என்னுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.75 பிஹெச்பி அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் மற்ற காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய அந்த ஒரு ஆக்சிலரேஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்றது மற்ற காம்படிட்டர்ஸை விட இதில் கொஞ்சம் அதிகம். அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கும் பர் லிட்டருக்கு 48 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் விஷயத்துலையும் உங்களுக்கு ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த வெஹிக்கிளுடைய ரிஃபைன்மெண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க, இது வரைக்கும் பார்த்த அந்த ஹீரோ ப்ளஷர்லையும் சரி, நம்ம டிவிஎஸ் ஜெஸ்ட்லையும் சரி, அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், அந்த ஒரு இன்ஜின் டியூரபிலிட்டின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் நான் இந்த வெஹிக்கிளை நீங்கள் அந்த விஷயத்தில் சந்தேகப்படவே தேவையில்ல. சம ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபுட் போர்டு ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஸ்பேசியஸோடு வருது. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன க்ளவுட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 18 to 19 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்குறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். இது வரைக்கும் பார்த்த ரெண்டு அந்த ஹீரோ ப்ளஷர்லையும் சரி, நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110லையும் சரி, ரெண்டுலேயும் உங்களுக்கு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் மட்டும்தான். பட் நான் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொடுக்குறாங்கன்றப்ப அந்த ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஆமாங்க, சரி ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ஆன்ரோட் ப்ரைஸிங்கு. பேசிக் மாடல் உங்களுக்கு 90,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,02,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் இது வரைக்கும் பார்த்ததோட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நவ் இந்த ஒரு ப்ரைஸிங்கு இந்த ஒரு ப்ராடக்ட்டு நிச்சயமாக ஒர்த்துனே சொல்லலாம். ஓவராலாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜ்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு வெஹிக்கிளை. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போதும் அகெயின் நம்ம ஹோண்டாவோட ஒரு ப்ராடக்டாக ஆமாங்க, நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. ஆமாங்க, ஃபேமிலி பர்பஸுக்குன்னு ஒரு ஸ்கூட்டர் வந்துட்டாலே எல்லாருடைய மனசுக்கும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற ஒரு ஸ்கூட்டராக நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா அப்போலேருந்து எப்போ நம்ம ஸ்கூட்டி பெப்லாம் ஒரு காலத்தில் ரீச் ஆகிருந்துச்சு பாருங்க, அந்த சமயத்துலேருந்து இந்த ஹோண்டா ஆக்டிவான்றது பயங்கர ஃபேமஸ். எதுக்குன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் அந்த ஒரு டியூரபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஆமாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரிஃபைண்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, சரி ஓகே. ஃபஸ்ட்டு இப்போ இந்த வெஹிக்கிளோட டிசைன் நல்ல ஒரு டீசெண்டான அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாருக்கும் சூட் ஆகும். டிசைன் பொறுத்த அளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ரேஞ்சு டிசைனு. பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப நல்லா எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கடுத்து டிசைன் ப்ராக்டிகாலிட்டி பற்றி சொல்ல நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஃபுட் போர்டு. அதுக்கடுத்து உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 18 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இதுலேயும் சேம் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் தான். அப்படின்றப்ப இந்த ஒரு விஷயங்கள்லையும் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா, நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கன்றப்ப உங்களுக்கு நார்மலான ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் டாப் மாடல் வரீங்கன்றப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைப் மாதிரி எடுத்து வந்திருப்பாங்க. அதில் வந்து ஸ்மார்ட் டெக்னாலஜின்னு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம கார்ஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸ்மார்ட் கீ நம்ம சாவிலாம் போட்டு எதுலையும் தெரிவிக்கிட்டு இருக்கிறதுல அந்த ஒரு சின்னதாக ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை பாக்கெட்டில் வச்சுட்டு அந்த வண்டி கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும், வெளியே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ புதுசாக இந்த வெஹிக்கிளை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் நல்லா இருக்குது. சரி ஓகே. அதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் பற்றி பார்ப்போம். இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த என்னுடைய 7.73 பிஹெச்பி அண்ட் 8.19 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து ஒரு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலான்றதுல டவுட் இல்லை. ஏன்னா மைலேஜில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான், டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இந்த இடத்துலையும் கிடையாது. ஒரு ஓகேவான ஒரு பிரேக்கிங் செட்டப் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த விஷயம் இந்த வெஹிக்கிளோடைய இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளுடைய சீட் ஹைட்டுன்றது 110cc ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மி. இத்தனை எம்எம்ன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணல. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட்டைட் இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்கன்றதுல டவுட் இல்லை. அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடர், எனக்கு கொஞ்சம் லோ சீட்டைட்டில் ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக நீங்கள் ஹோண்டாவோட ஆக்டிவா 6G ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் தி ஆல் நியூ டிவிஎஸ் ஜூபிட்டர் 110. ஆமாங்க, அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு பயங்கர சூப்பரான ஒரு அப்டேட்
கொடுத்தாங்க பாருங்க, அந்த ஒரு வெஹிக்கிளை தான் இந்த லிஸ்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறோம். இதை ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்கறதுக்கான முக்கியமான 3 ரீசன்ஸை நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் ப்ராக்டிகாலிட்டி. உங்களுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவ் நல்ல ஒரு மாதிரி ஒரு புது மாதிரியான ஒரு டிசைனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அட் த சேம் டைமில் அந்த ஒரு டிசைனோட அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டின்றது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆமாங்க, சீட்டிங் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு லென்த்தியர் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டு, ஃபுட்போர்டும் நல்ல ஒரு தாராளமாக நிறைய பொருள் வச்சு கேரி பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட இன்னொரு ஹைலைட்டரான விஷயங்கள் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 33 லிட்டர்ஸ் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125ல கொடுத்த மாதிரி நல்ல ஒரு பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஃபியூல் ஃபில்லிங் கேப்பும் அதில் கொடுத்துருந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றப்ப அந்த ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு அதை மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. முதலாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸில் இறங்கணும், சீட்டை திறக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற முடியை திறக்கணும். பட் ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் சாவியை தருவது மூலமாக அதை திறந்துட்டு பெட்ரோல் போட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஓவரலாக அந்த ஒரு வெஹிக்கிளோட அந்த ஒரு யூசேஜபிலிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி ரொம்பவே ஒரு நல்ல ரேஞ்சில் எடுத்து வந்துருக்காங்க இந்த ஒரு ஸ்கூட்டரை. அது இல்லாமல் ரெண்டாவது ரீசன் இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர் செட்டப். ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டிங்லேயும் ஒரு சூப்பரான ரேஞ்சு, ஃபுல் எல்இடி செட்டப்பு. அது இல்லாமல் டிஆர்எலோட இண்டிகேட்டடாக வரக்கூடிய அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸுன்ற மாதிரி லைட்டிங் விஷயத்தில் டாப் ஸ்பெக்காக இருக்குது இந்த ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இதில் சூப்பராகவே கொடுத்துருக்கான்றப்போ ஃபீச்சர்லேயும் பெஸ்ட்டாக இருக்குது. தேர்ட் திங், இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க, இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 113.3 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். அதுலேயும் குறிப்பாக இந்த இன்ஜினில் மற்ற இன்ஜின் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதோடைய அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்னா அது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு நம்ம யமஹா ஃபெசினோலாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். அதை வந்து டிவிஎஸ் கொஞ்சம் நேம் சேஞ்ச் பண்ணி இதுலேயும் யூஸ் பண்ணிக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு வெஹிக்கிளில் நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆக்சலரேஷன், ஒரு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்கும். அது இல்லாமல் டிவிஎஸோட மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸை நம்ம பை பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா, அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு NVH லெவலு, அது இல்லாமல் அந்த டியூரபிலிட்டி, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கும். இன்ஜின் அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு ரிஃபைண்டாக ரன் ஆகிற மாதிரி தோணாது. பட்னா இதில் அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றதை நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த வெஹிக்கிளில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் ஆர்ட்ரம்ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப பிரேக்கிங்லேயும் கொஞ்சம் பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. பின்னாடி பிரேக்கு உங்களுக்கு வெறும் ட்ரம் பிரேக் மட்டும் தான் SPD மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 106 kg, சீட் 765 mm. ஓவராலாக இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்குன்னே பார்த்து செஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110. ஆமாங்க, ஃபேமிலி பர்பஸ் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் ப்ரைஸிங் பொறுத்தளவு உங்களுக்கு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. பேசிக் மாடல் உங்களுக்கு 97,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,12,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.